ஐடி இவ்வளோ ஃபேமஸான பித்தாகரஸ் தியரம் நம்ம எங்கே தான் யூஸ் பண்ணுறோம்? நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? நம்ம டெம்பிளுக்கு போகும்போது எப்பயாவது மேக்ஸ் எங்க யூஸ் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் மேக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிறீங்க. ஸோ சன்லைட்ல வேர்த்து விறுவிறுத்து பக்தி மயத்தோட கோபுரத்தை நோக்கி பாக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கோபுரம் தெரியுது. ஸோ கோபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டெப்போட ஹைட் வந்து 10 ஃபீட். அதுதான் நம்மளோட வெர்டிக்கல் லைன் வச்சுப்போம். ஃப்ளோர்ல இருந்து நம்ம நடந்து போற டிஸ்டன்ஸ் வந்து 24 ஃபீட். அதுதான் ஹரிசாண்டல் லைன். இப்போ நம்ம நடந்து போற ஸ்லோப்போட ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல தான் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். a² + b² = c². ஸோ இதுதான் நம்மளோட பித்தாகரஸ் தியரம். ஸோ இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணும்போது c² கிடைக்கும். அதாவது 26 ஃபீட் அப்படின்னு ஸ்லோப்போட லென்த் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ ஸ்டெப்ஸ்ல வந்து 26 ஃபீட் நீங்க ஏறிருப்பீங்கன்னு உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கோவிலுக்கு போகும்போது மேக்ஸ் எங்க யூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்க. இனி ஸ்டெப்ஸ் ஏறும் போதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்ளிகேஷன் தெரிஞ்சு படிச்சா மேக்ஸ் ஈஸி.